ஒரு காலகட்டத்துல ஒரு ஆண்மகனுடைய வீரம் எப்படி இருக்கணும்னா, அவனிடத்தில் வீரமும் இருக்கணும், செல்வமும் இருக்கணும். இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? குடும்பத்தை செயல்படுத்த முடியும். அந்த செல்வத்தை அவன் பெற வேண்டும் என்றால் அவன் ரிஷபத்தை அடக்க வேண்டும். ரிஷபம் என்றால் காளை மாடு மட்டுமல்ல. யாரெல்லாம் இந்த ரிஷபம் தன்மை உள்ள ஜீவராசிகளுடைய அந்த விளையாட்டுகள், அதை அடக்கக்கூடிய தன்மைகள், அது வீர விளையாட்டாக இருக்கிற வரையிலும் பெரும் நிலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி பசு நம் வீட்டில் அடங்கி ஒடுங்கி படுக்கிறதோ அதே போல மாலை நேரம் தான் லட்சுமி தேவியும் வீட்டிற்கு நுழைகிற நேரம். இந்த மாட்டு பொங்கலை காமதேனு அல்லது காளையின் வடிவத்தில் நாம் வழிபட்டே தீர வேண்டும். இளநீர் பொங்கல் அல்லது கல்கண்டு பொங்கல் வைத்து வழிபடுவது சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம். சத்யசீலன் ஆஸ்ட்ராலஜி டிவில தொடர்ந்து நம்ம எல்லா அருமையான பதிவுகளா பார்த்துட்டு வரோம். அதுல அடுத்த முத்தான பதிவு வரக்கூடிய பொங்கலுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த மாட்டு பொங்கலை பத்தி. அதை நம்ம குருஜி கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, உங்களுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சேகரிக்க வைக்கக்கூடிய பதிவுகள். இதை காலத்துக்கும் அழியாம அடுத்தடுத்து நம்ம தலைமுறைகளுக்கும் ஷேர் பண்ணலாம். பாருங்க, இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியை பற்றி பார்த்தோம், சிறப்புகள். பொங்கல் நீங்க எல்லாருக்கும் செய்தே காட்டினீர்கள், இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு. அடுத்ததாக வரக்கூடிய அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகளுக்கான ஒரு நன்றி செலுத்தும் வகையாக நம்ம பண்றோம். அதற்கான தாற்பயம் என்ன அப்படிங்கிறது நேயர்களுக்கு சொல்லுவோம். பொதுவாமா ஒரு மனிதனுடைய பாக்கியத்தினுடைய அளவை பொறுத்துதான் அவன் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தின் அளவும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதுதான் தர்மசாஸ்திரம். இந்த தர்மசாஸ்திரத்துல எல்லா உயிர்களையும் தன் உயிர் போலே எண்ண வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. மார்கழி மாதம் வரையும் தேவர்கள் பிரம்ம முகூர்த்த காலகட்டத்தில் இருந்து இறைவனை தொழுவது மட்டுமே கடமையாக செய்து, அதற்கு அடுத்தபடியாக பூலோகவாசிகளை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தை மாதம் தான். இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த உத்தராயண புண்ணிய காலகட்டத்துல எப்பொழுதுமே இறைவன் ஜீவராசிகளிடம் தன்னுடைய வாழக்கூடிய இடத்தில் அந்த வாழ்வியல் முறை எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு ஒரு மனிதனுக்கு அருளை கொடுப்பானாம். இப்போ விலங்குகளை அடித்து சாப்பிடக்கூடிய தன்மை உடையது, அதனால்தான் அதை விலங்குன்னு சொல்றோம். ஆனா மனிதனும் விலங்குகளும் சற்று மாறுபட்டது. மனிதன் என்பவனுக்கு மட்டும்தான் கருணை, கர்மா, ஆசை இது என்ற எல்லாமே உண்டு. அப்போ தன்னுடைய முதலாளிக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட துன்பத்தையும் காலன் நெருங்குகின்ற பொழுது தன் உயிரை கொடுத்து தியாகம் செய்யக்கூடிய மனநிலை உடையது நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஜீவராசிகளும் செல்ல பிராணிகளும். நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது தனக்கு வந்ததை ஒரு ஜீவராசி எடுத்துக்கொண்டது அப்படின்றது போல அந்த ஜீவன்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தும் விதமாக செயல்படுத்தக்கூடியதுதான் இந்த மாட்டுப் பொங்கல் பண்டிகை. அப்போ கால்நடைகள்லாம் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த உழவிற்கு உதவி செய்ததற்காக நன்றி சொல்லக்கூடிய நாள். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த மாட்டு பொங்கல் அப்படின்னாலே பசு மாடுகளை காட்டிலும் காளை மாடுகளுக்கு விசேஷம் அதிகம். இப்ப ஜல்லிக்கட்டு அப்படின்றது இந்த காலகட்டத்துல தான் நடக்கிறதுன்றத பார்ப்பீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காலகட்டத்துல ஒரு ஆண்மகனுடைய வீரம் எப்படி இருக்கணும்னா, அவனிடத்தில் வீரமும் இருக்கணும், செல்வமும் இருக்கணும். இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? குடும்பத்தை செயல்படுத்த முடியும். அந்த செல்வத்தை அவன் பெற வேண்டும் என்றால் அவன் ரிஷபத்தை அடக்க வேண்டும். ரிஷபம் என்றால் காளை மாடு மட்டுமல்ல, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசியும் தான். அப்ப யாரெல்லாம் காளையை அடக்குகிறார்களோ அவர்களுக்கு பரிசு பொருள் குவிகிறதா இல்லையா? அப்போ இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த தை மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு என்பது பிராணனையும் பூமி தன்மையும் வசீகரிக்கக்கூடிய செயலுடையது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பசுக்களுடைய ஊர்வலம், பசுக்கள் ஜல்லிக்கட்டில் கொம்புகளால் மண்ணை பெயர் தெரியக்கூடிய நிகழ்வுகள்,
இது எல்லாமே அருமையாக நடக்கும். இது நடப்பதற்கான காரணம் யாரெல்லாம் இந்த ரிஷபம் தன்மை உள்ள ஜீவராசிகளுடைய அந்த விளையாட்டுகள், அதை அடக்கக்கூடிய தன்மைகள், அது வீர விளையாட்டாக இருக்கிற வரையிலும் பெரும் நிலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப காளையை அடக்கிறது ஒண்ணுதான், ரிஷபராசியை தன் வசம் வச்சுக்கிறது ஒண்ணுதான். அப்ப ரிஷபராசி என்பது 2ஆம் இடம், அதுக்கு பேரு தான் தனபாவம். அதனாலதான் இன்னைக்கும் இந்திய பொருளாதாரத்தினுடைய குறியீடு காளை மாடு. அப்போ இந்த காளை மாடு, காமதேனு இவர்களை வழிபடக்கூடிய நாள் இந்த மாட்டுப் பொங்கல். ஒருவேளை சொல்லுவாங்க எங்களிடத்துல மாடு கிடையாது, பசு கிடையாது, தொழுவும் கிடையாதுன்னு. அதாவது வீட்டுல எல்லாருடைய வீட்டிலையுமே நம்ம ஃபாலோவர்ஸ் வீட்டுல கண்டிப்பா காமதேனு என்ற பசு இருந்தே தீரும். அப்படி இல்லை என்றால் கூட பசுவும் கன்றுவும் பால் குடிக்கக்கூடிய காட்சியில ஒரு பிம்பம் இருந்தா போதும். அதுவும் இல்லைன்னா கூட ஒரு காளை மாட்டினுடைய குறியீடு இருந்தா போதும். நம்ம வீட்டு பூஜை அறை டூர்ல நம்ம காளை மாடு வைத்திருந்ததை இப்ப கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா வைத்திருக்கிறோம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த மாட்டுப்பொங்கல் பாத்தீங்கன்னா மாலை நேரத்தில் வைப்பார்கள். மாட்டுப்பொங்கல் எந்த நேரத்தில் வைப்பாங்க? மாலை நேரம். மாலை நேரத்தில் தான் இந்த பசு வயல்வெளிகள் எல்லாம் மேய்ந்து உண்டு களைப்பாரி படுத்து உறங்குற நேரம். நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படி பசு நம் வீட்டில் அடங்கி ஒடுங்கி படுக்கிறதோ அதே போல மாலை நேரம் தான் லட்சுமி தேவியும் வீட்டிற்கு நுழைகிற நேரம். காலையை விட லட்சுமி தேவிக்கு மாலையில தான் என்ன அதிக மகத்துவம். அப்போ அந்த மாட்டுப்பொங்கல் அன்று மாலை நேரத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் மகாலட்சுமி வருகை தருகிறாள். அந்த நேரத்தில் கால்நடைகள் அல்லது கால்நடைகள் வடிவில் இருக்கக்கூடிய காளை மாடு குறியீட்டுக்கோ காமதேனு குறியீட்டிற்கோ நாம வெண்பொங்கலோ அல்லது சர்க்கரை பொங்கலோ வைத்து நாம படையலிட்டு வழிபட்டு நம் குறைகள் அனைத்தையும், குறிப்பாக பணப்பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்ற குறைகளை நாம் வேண்டினோமே ஆயின் உறுதியாக நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்போ காமதேனு பூஜை செய்வதற்கு வெள்ளை கல்கண்டு பொங்கல் சிறப்பு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பொங்கல் விஷயத்துல முதல்ல பால் விட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இளநீர் விட்டு பின் தண்ணீர் விட்டு அது கூட பாத்தீங்கன்னா வெள்ளத்திற்கு பதிலாக கல்கண்டு இணைத்து அந்த இளநீர் குழைந்து இருக்கும் தெரியுமா, அதை மிக்சியில் அரைச்சி அதோடு சேர்த்துட்டு அதை ஒரு சுவையான பொங்கலாக என்ன பண்ணணும்னா தயார் செய்து நாம வழிபாடு செய்கிற பொழுது நம்மளுடைய செல்வ நிலை உயரும். இறுதியாக அது வெள்ளை பொங்கலாக, இனிப்பு பொங்கலாக என்ன பண்ணணும் இருக்க வேண்டியது அவசியம். மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் இந்த வழிபாட்டை பூர்த்தி செய்துவிட வேண்டும். அதற்கு மேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாட்டு பொங்கலை வழிபாடு செய்ய கூடாது. இந்த நேரத்தில் பசுக்களுக்கெல்லாம் கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மாலைகள் சூடி கொலுசு, சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது வீட்டுல நிச்சயமா அதே போல அதே போல பாத்தீங்கன்னா பசுவுக்கு உங்களால பட்டு சார்த்தி பூஜையே பண்ண முடியும், ஒரு அர்ச்சகரை வச்சு பண்ண முடியும்னா கூட நிச்சயமா நீங்க மாட்டு பொங்கல் அன்றைக்கு அதை சிறப்பாக செய்யலாம். ஆக மொத்தம் இந்த மாட்டு பொங்கலை காமதேனு அல்லது காளையின் வடிவத்தில் நாம் வழிபட்டே தீர வேண்டும். இளநீர் பொங்கல் அல்லது கல்கண்டு பொங்கல் வைத்து வழிபடுவது சிறப்பு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாலுக்கு பதிலாக இளநீர் சேர்க்கிறோம், அவ்வளவுதான் பொங்கல்ல. இதுல வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதற்கு அடுத்தபடியா மாலை 6லிருந்து 8 மணிக்குள் வழிபாடு பூர்த்தியாகி விட வேண்டும். அந்த ஜீவராசிகளுக்கு நல்ல உணவுகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றால் நம்மளுடைய செல்வநிலை உயரும், 2ஆம் பாவம் சிறக்கும். அந்த வருடத்தில் நம்ம நிலபுலன்கள் எல்லாம் நம் கைவிட்டு பிரியாது இருக்கும். அதனாலதான் விவசாயிகள் இந்த மாட்டு பொங்கலை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. ஏர், கலப்பை, டிராக்டர் இதோட தொடர்பு படுத்தப்பட்டு எல்லாத்தையுமே சிறப்பா வைத்து வழிபடக்கூடியவர்கள் இந்த விவசாயம் செய்யக்கூடிய சத்திரியர்கள். சோ அதனால இவர்களுடைய வழிபாட்டுக்கும் பெரும் நிலத்திற்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பெரிய ஆலயங்களை கட்டி கட்டமைத்த அத்தனை பேர் வீட்லயுமே கோசாலை இருக்கும். இன்னைக்கு இல்ல, பட் நாம இந்த மாட்டு பொங்கல்ல காமதேனுவையோ அல்லது காளை மாட்டின் குறியீடையோ வைத்து வழிபட்டா அடுத்த வருடம் நமக்கு ஒரு வயல், நமக்கு ஒரு வீடு, நம்ம அதை உண்மையாகவே ஆக்கக்கூடிய வாய்ப்பை தருவதுதான் இந்த மாட்டு பொங்கலும் காமதேனுவோடு தொடர்புடைய பசுவை வழிபடக்கூடிய நாளினுடைய மகத்துவமா. அருமை குருஜி. எப்பவுமே பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல்ல நீங்க சொல்ற மாதிரி அது உழவர்களுக்கான ஒரு விஷயம். நாங்க மாடு வைக்கலையே, அது கோசாலையில் இருக்கிறவங்க பண்ண வேண்டியது, பால் கறந்து வியாபாரம் பண்றவங்களுக்கான பண்டிகைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி இல்லை, எல்லாருமே வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மகத்தான பூஜை இந்த கோமாதா பூஜை. முடியாதவர்கள் நம்ம கோசாலையில் போய் பூஜை செய்யலாம். அதே மாதிரி நம்ம கோதானங்கள் கொடுக்கலாம். அதற்கு
அதற்கான பூஜை முறைகள் செஞ்சு அதற்கான உணவுகளை கொடுக்கும் பொழுது நமக்கு மகாலட்சுமி சுபீட்சம் கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இதுவும் வந்து எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக இருந்தது. இதே மாதிரி வர இருக்கிற காலங்களில் தொடர்ந்து இனிமேல் சத்யசீலன் அஸ்ட்ராலஜி டிவியில் தினம் தினம் குருஜியினுடைய பதிவுகள் வர இருக்குது. எல்லோருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய 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 ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல விஷயம் எல்லார்கிட்டையும் போய் சேர்றது தான் நம்மளுடைய நோக்கமே. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.